இன்றைக்கி கொஞ்சம் செல்ஃப்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துட்டனால அதெல்லாம் கொஞ்சம் பேப்பர்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அதெல்லாம் நல்லா ஒரு துணி வச்சு நல்லா துடைச்சி விட்டுட்டேன். ஏன்னா எல்லா பக்கமும் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. இதை க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் முடியவே இல்லை. பாப்பா வேறு வீட்டில் இருக்கிறதுனால அதெல்லாம் க்ளீன் பண்ணால் டஸ்ட்டு கண்டிப்பாக வரும். உனக்கு கோல்ட் ஆகிடுமே அப்படின்றதுனால நான் அதெல்லாம் பண்ணாமே இருந்தேன். இன்றைக்கி பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டதுக்கப்புறமா தான் அவனை விட்டுட்டு வீட்டுக்கு வந்து இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு. இப்போ பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஓவர் டஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த குப்பையெல்லாம் எடுத்து ஒரு கவரில் போட்டு அதை எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் கோல்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய வாய்ஸ் இப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எடுத்துன்னு போய் குப்பையெல்லாம் போட்டுட்டு வீடு சுத்தமாக பெருக்கி விட்டேன். ஏன்னா இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்து ஸ்லாப் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு தனியாக சாமி ஃபோட்டோலாம் வைக்கிறதுக்கு ப்ளேஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த ஸ்லாப்பில் தான் வைக்கணுன்றதுனால அங்கேயே வச்சு கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் எல்லாமே நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணேன். ஏன்னா இங்கே ஏதாவது ஸ்லாப் இருந்துச்சுன்னா கூட அது தனியாக கூட வச்சுக்கலாம். பெட்ரூமில் எப்போயுமே சாமி ஃபோட்டோ வைக்க மாட்டாங்க. நான் எப்போயுமே எடுத்து ஸ்க்ரீன்லாம் போட்டு விட்டுருவேன் நாங்கள் நைட்டு தூங்கும்போது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிட்டு வந்தாங்க. ஜர்கின்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வெளியே காய போட்டிருந்தேன் உள்கொடியில். அதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறமா அதை எடுத்து மடித்து வச்சுட்டு நேற்று வாஷ் பண்ண ட்ரெஸ் எல்லாமே இருந்துச்சு. காஞ்சிருந்தது. உள்கொடியில் தான் போட்டிருந்தேன். செம்ம மழை வேறு. பாப்பாவோட ஷூ எல்லாமே நனைஞ்சி போச்சு. பட் இருந்தாலும் 2 செட்டு இருக்குன்றதுனால இன்னும் ஒரு ஷூ நான் வச்சுருந்தேன்றனால அதெல்லாம் எடுத்து போட்டு விட்டேன் பாப்பாவுக்கு. இல்லை அப்படின்னா இன்றைக்கி ஸ்கூல் லீவ் போடுற மாதிரி தான் இருந்திருக்கும். அவளுக்கு இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே போயிட்டு இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒயிட் ஷூ தான் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால அதெல்லாம் கொஞ்சம் போட்டு அனுப்பி விட்டுருந்தேன். கிச்சன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு. பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டதுக்கப்புறமா தான் கிச்சனுக்குள்ளே வர ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அவன் இருந்தான் அப்படின்னா நான் கேஸ் ஆன் பண்ணி எதாவது சமைச்சிட்டு இருக்கும்போதே டக்குன்னு கேஸ் ஆஃப் பண்ணி விட்டுருவோம். அந்த மாதிரி வேலைலாம் நிறைய பார்ப்பான். கொஞ்சம் அம்மா வீட்டிலேருந்து மிளகாத்தூள் எடுத்துகிட்டு இருந்திருந்தேன். அதையே டப்பாவில் போட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டேன். என்னோட மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.